ஆபிரகாம் அது கேள்விப்பட்ட உடனே என்ன செய்யறா பாருங்க, தனக்கு கீழாக இருந்த 318 பேருக்கும் ஆயுதத்தை தரிக்கிறான். ஏய், டக்குன்னு பெல்ட்டை மாட்டுறா, கத்திய மாட்டுறா, செருப்பை மாட்டுறா, தலைக்கு ஹெல்மெட்டை போடுறா, கேடகத்தை எட்றா, ஈட்டி எட்றா, அம்பை எட்றா, ஆயுதத்தை தரிப்பிக்கிறான். சிஸ்டர் பிரதர், ஒரு சபை என்பது ஆயுதம் தரித்தவர்களாக காணப்படும். ஒரு தேவ பிள்ளை சபைக்குள்ள உனக்குன்னு சில ஆவிக்குரிய ஆயுதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆயுதங்கள் தரிக்காத எவனும் யுத்தத்துக்கு போக தகுதி இல்லாதவன். அவனுக்கு தகுதி இருக்காது யுத்தத்தில் நிற்க. ஒரு தேவ பிள்ளையாக உனக்கு சில ஆயுதங்களை கர்த்தர் பைபிள்ல வைத்திருக்கிறார். அப்பதான் நீ சிறைப்பட்ட ஜனங்களை போய் விடுதலையாக்கி அவர்களை அந்த அந்தகார வல்லமையிலிருந்து நீ வெளியே கொண்டு வர முடியும். ஒருமா இப்படிதான் ஒரு பிசாசு பிடிச்ச தன் வீட்டில் இருந்த ஒரு மகளுக்காக ஜெபம் பண்ணி இருக்காங்க. ஜெபம் பண்ண உடனே அந்த அம்மாவுடைய உடம்பெல்லாம் தோலெல்லாம் உறிஞ்சு போய் பிரச்சனையை அடிச்சு பாருங்க. ஆயுதம் இல்லாத நீ கையை வைக்க முடியாது. ஏன்? பிசாசு பலவான், ஆயுதம் தரித்த பலவான். அவங்கிட்ட ஆயுதம் இருக்குது, அவங்கிட்ட கத்தி இருக்குது, அவங்கிட்ட கேடங்க இருக்குது, அவங்கிட்ட பட்டயம் இருக்குது. அவங்கிட்ட உன்னை தாக்கி, உன்னை அடித்து, உன்னை நிர்மூலமாக்க, உன்னுடைய பொருளாதாரத்தை தாக்க, உன் பிள்ளைகளை தாக்க, உன் சிந்தையை தாக்க, உன் பரிசுத்தத்தை தாக்க, உன்னை தாக்குகிற சகல ஆயுதத்தையும் பிசாசு தயாரா வச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஆயுதம் தரித்த பலவான். அவனுடைய கட்டுப்பாட்டில், அவனுடைய சிறைப்பட்டு இருக்கிற, அவனுக்கு கீழாக இருக்கிற ஜனங்களை விடுவிக்க சபையே, தேவ பிள்ளையே, உனக்கு சர்வாயுதம் தேவை. உனக்கு ஆயுதம் இருக்கணும். உனக்கு இருக்க வேண்டிய முதல் ஆயுதம் என்ன? நீ தரித்துக் கொள்ள வேண்டிய முதல் ஆயுதம் ஜெபம். இரண்டாவது ஆயுதம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. மூன்றாவது ஆயுதம் உபவாசம். நான்காவது விசுவாசம். ஐந்தாவது பரிசுத்தம். ஆறாவது கிறிஸ்து இயேசுவையே நீ தரித்துக்கொள். இதுதாங்க ஆயுதம். இதுதான் சிறந்த ஆயுதம். தன் சகோதரன் சிறைப்பட்டு போனான் என்பதை கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் தனக்கு கீழாக இருந்த 318 பேருக்கும் ஆயுதத்தை தரித்து விட்டார். அல்லேலூயா. நல்லா கேளுங்க, அங்க ஒரு வசனம் சொல்லுது 318 பேர். அதை சரியா வாசிங்க. அங்க ஒரு வார்த்தை இருக்குது, அவன் தன் வீட்டில் பிறந்த கைப்படிந்தவர்களாகிய வெல் ட்ரெயின்ட். இவங்க எல்லாருமே இந்த 318 பேரும் சும்மா அப்படி யுத்தம் சொன்ன உடனே அப்படி டக்குன்னு எடுத்து எல்லாத்தையும் மாட்டிக்கல. இவங்க வெல் ட்ரெயின்ட். இவங்க 318 பேரையும் ஆபிரகாம் ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தார். அல்லேலூயா. சில யுத்தம் என்பது டக்குன்னு எடுத்த உடனே மறுநாள் அப்படி பிசாசு எழுந்த படார்னு அடிக்கிறது கிடையாது. ட்ரைனிங் வேணும் உனக்கு. தேவ சமூகத்தில் ஜெபித்து 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 உனக்கு ட்ரைனிங் இருக்கு. உபவாசித்து 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 ட்ரைனிங் உனக்கு இருக்கு. வேதத்தை எடுத்து வாசித்து 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 உனக்கு ட்ரைனிங் இருக்கு. கிறிஸ்துவ அன்றாட நீ தரித்து கொள்ளி உனக்கு ட்ரைனிங் இருக்கு. அப்பதான் ஒரு யுத்தம்னு வரும்போது டக்குன்னு தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்தும். அப்பதான் அந்த யுத்த ஆயுதங்களை நீ டக்குன்னு எடுத்து அதை தரித்து கொள்ள முடியும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. விளங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு?